எப்படிங்க ஆரம்பிக்கலாம்? நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? வணக்கம்னு சொல்லி. சரி, ரைட்டு, புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும், என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்றும் இன்றும் என்றும் நம் இதய தளபதி. ஒரு சாதாரண இளைஞனா இருந்த ஒரு விஜய் நடிகனா மாறினா. அந்த நடிகன் வெற்றி பெற்ற நடிகனா மாறினா. அந்த வெற்றி பெற்ற நடிகன் ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாறினா. அந்த பொறுப்புள்ள மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறினா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் எங்க நம்மளோட கான்பிடன்ஸ். என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். இப்ப அரசியல் களத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இங்கே எப்ப போல உழைப்பேன், ஓய்வில்லாம, அலட்டிக்காம, அசராம. அதுக்கான ரிசல்ட் எல்லாமே உங்க ஒவ்வொருத்தரோட கை விரல்லையும் இருக்கும் போது எனக்கு என்னங்க கவலை. This is a mass gathering, not for cash, but for a good cause. இங்க யாராச்சும் வந்துட மாட்டாங்களா, ஏதாச்சும் நல்லது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தமிழ்நாட்டை பத்தி, அதோட வளர்ச்சியை பத்தி ஒரு ஏக்கத்தோட இருக்கிற நம்மள, நம்ம மக்களை, இந்த ஏமாத்துற இந்த கரப்ஷன் கபடதாரிகளை ஜனநாயக போர்க்களத்துல நாம சந்திக்கிற நாள் வெகு தூரத்துல இல்லைங்க. ரெண்டாயிரத்தி 26 எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு போருக்கான ஒரு நாளை குறிக்கும்ல. அன்னைக்கு, அந்த நாள்ல, அந்த தேதியில ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் TVK சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விழுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. இந்த A டீம், B டீம் இப்பெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாரு. இங்க நீங்க பாக்குற இவங்க மட்டும்தான் நம்மளுடைய சொந்த பந்தம்னு நினைச்சிடாதீங்க. இங்க நீங்க பாக்குற இவங்க மட்டும்தான் நம்மளுடைய தோழர்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. நம்மளுடைய சொந்தம், உறவு, நட்பு இன்னும் இருக்காங்க. இங்க வர முடியாம தமிழ்நாட்டில் இருக்கிற, அக்கம் பக்கம் ஸ்டேட்ல இருக்கிற
உலகம் பூரா இருக்கிற கோடிக்கணக்கானவங்க நமக்காக ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு முடிவோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இவங்க எல்லாருமா சேர்ந்ததுதான் நம்மளோட வகையறா. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா, நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளா ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். விஜய்க்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. ஹாப்பி பர்த்டே தளபதி வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. தளபதி விஜய் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. எதிர்காலம் அமைக்கும் கழகம் தமிழக வெற்றி கழகம், தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம். ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். அது வந்து நான் தளபதி ஃபேன், நான் வந்து ஒரு பயங்கரமான தளபதி வெறியன் அப்படின்னு கைத்தட்டலை தாண்டி, அதை தாண்டி இல்லை எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபீல்.